ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர்கே வஸ்னி கிரியேட்டர்ஸ்லேருந்து அனந்தலட்சுமி பேசுகிறேன். நாம் இப்போ டின்னருக்கு சைட் டிஷ் பார்க்க போகிறோம். கும்பகோணம் கடப்பா அப்படின்னு. அதுக்கு முதல்ல தேவையான பொருட்கள்லாம் பார்த்துருவோம். ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து நீல வாக்கில் நறுக்கின்றிருக்கேன். ஒரு வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி, இவ்வளோ பெரிய தக்காளி, ஒரு தக்காளி எடுத்து நறுக்கின்னு இருக்கேன். ஒரு தக்காளி அலம்பிட்டு, கருவேப்பிலை ஒரு ஆர்க்கு எடுத்துன்னு இருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய் 4ஆக கீறி வச்சுட்டு இருக்கேன். இஞ்சி பூண்டு, இஞ்சி வந்து இவ்வளோ பெரிய சைஸில் இஞ்சி தோல் சீவி அலம்பி நறுக்கி வச்சுட்டேன். பூண்டு ஒரு 4 பல்லு பூண்டு எடுத்து அம்மியில் வச்சு நல்லா அரைச்சிட்டு இருக்கேன். இஞ்சி பூண்டு இதுக்கு தேவையான உருளைக்கிழங்கு, 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து நறுக்கி வேக வச்சு எடுத்துட்டு இருக்கேன், தோல் உரித்து. 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எடுத்து 6 முந்திரி. அது காரம் பச்சை மிளகா காரம் மட்டும்தான், அதனால் ஒரு 2 பச்சை மிளகா இது நறுக்கின்னு இருக்கேன். அதுக்கு ஒரு பச்சை மிளகா கீரி போட்டிருக்கேன். ஒரு பச்சை மிளகா நறுக்கி போட்டுருக்கேன். மெஷர்மெண்ட் கப்பால் 3/4 கப் எடுத்து பாசிப்பருப்பு வேக வச்சு எடுத்துட்டு இருக்கேன். தேவையான உப்பு எடுத்துட்டு இருக்கேன். மஞ்சள் பொடி எடுத்துட்டு இருக்கேன், போட்டுக்கலாம். அதுக்கும் இதுக்கு மசாலா போடணும். இது வந்து முழுசாக தான் போடணும், அரைச்சலாம் போட வேண்டாம். ஒரே ஒரு இவ்வளோ பெரிய பிரிஞ்சி இலை எடுத்து 4ஆக இது பண்ணி போட்டுருக்கேன், கட் பண்ணி. 2 ஏலக்காய் எடுத்துட்டு இருக்கேன். ஒரே ஒரு ஸ்டார் அனைஸ் எடுத்துட்டு இருக்கேன். 4 கிராம்பு எடுத்துட்டு இருக்கேன். பட்டை ஒரு இவ்வளோ பெரிய சைஸ் எடுக்கணும், பட்டை போட்டுக்கலாம். அவ்வளோதான். இது இயற்கையாக தான் போடணும். இது வந்து அரைச்சலாம் போடலாம், முழுசாக தான் போடணும். இதுக்கு இப்போது எண்ணெய் விட்டுக்கலாம். ஆறு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். உருளைக்கிழங்கு ரொம்ப மஸ்ட்டு போடக்கூடாது, கையால் அப்படியே மஸ்ட்டு போடணும். அது வந்து ரொம்ப ஆயிடுச்சுன்னா அது டேஸ்ட்டு ஒன்றுமே தெரியாது, வாயில் அகப்படணும். பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம். பட்டையும் போட்டுக்கிறேன். கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் அனைஸ் போட்டுடுறேன். வெங்காயத்தை போட்டுக்கிறேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டுருந்தது, அப்போ தான் நல்லா எண்ணெயில் வதங்கும். இது கொஞ்சம் தேவையான உப்பு போட்டுக்கலாம், சட்டுன்னு வதங்கும். வெங்காயம் சட்டுன்னு வதங்கும், கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். கருவேப்பிலை போடுறேன்.
தக்காளி போட்டுடலாம். இப்போ இஞ்சி பூண்டு விழுத போட்டுக்கலாம். முதல்ல போட்டால் அப்படியே அடியில் ஒட்டிக்கும். டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு போட்டுடுறேன். அப்போதான் தக்காளியும் வதங்கும். உப்பு இருந்தாலும் கொஞ்சமாக தண்ணி கொடுக்கும். மஞ்சப்பொடி போடுறேன். பாசிப்பருப்பை விட்டுடுறேன். இது வந்து சப்பாத்தி, இட்லி, தோசை, நான் இதுக்கெல்லாமே தொட்டுண்டு சாப்பிடலாம். நல்லா இருக்கும். இது நாங்கள் நம்ம விருப்பப்பட்டால் ஒரே ஒரு கேரட் என்ன சீவி போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு கேரட் போடல, இருக்குதான் போடலை. ஒரு 2 நிமிஷம் என்ன கொதிக்கட்டும். தேவையானதாக அரைச்சி வந்துடலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் போட்டுருக்கேன். 6 முந்திரி எடுத்துட்டுருக்கேன். பைண்டிங்க்கு தான். காரத்துக்கு வந்து பச்சை மிளகா தான் 1 மிளகா கீரி போட்டுருக்கேன். 2 மிளகா போட்டு அரைச்சி வந்துடலாம். அரைச்சி வந்துட்டு காட்டுறேன். நாங்கள் தேங்காய் பச்சை மிளகா அரைச்சதை விட்டுடலாம். இது பைண்டிங்க்கு தான். முந்திரி நமக்கு கொஞ்சம் ரிச்னஸ்ஸாக இருக்கும், ரிச்சாக இருக்கும் பைண்டிங்க்கு. காரத்துக்கு வந்து பச்சை மிளகானாலும் நான் வந்து எதுக்கும் ஒரு 2 பச்சை மிளகா அரைச்சிருக்கேன். அது நீங்கள் பார்த்து உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி விட்டு அலம்பிட்டுக்கலாம். மிக்ஸி ஜார் ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணாக இருக்கக்கூடாது. டிஷ்ஷு ஓரளவுக்கு மீடியமாக தான் இருக்கும். காற்று பார்த்தீங்களா கலர் எப்படி இருக்கு பாருங்க, அழகாக. தேங்காயும் முந்திரியும் பச்சை மிளகாயும் அரைச்சி விட்டோம். இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம்.
பாருங்கள், உருளைக்கிழங்கு வந்து நான் கையிலேயே அப்படியே மசிச்சு வச்சுருக்கேன். ரொம்ப கூழாட்டம் மசிக்கக்கூடாது, அதுக்குன்னு ரொம்ப கல்லுக்கெல்லாம் அப்படியே இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு சும்மா சின்ன சின்ன அப்படியே ஒரு இதாக மசிக்கணும். எல்லா இடத்துலையும் அப்படியே கலந்துடணும் உருளைக்கிழங்கு. இது கேரட் போட்டோம்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் கலர் கொடுக்கும். எல்லோவில் வந்து நல்லா ரெட்டிஷ் கொடுக்கும், ஆரஞ்சு. பாருங்க, கும்பகோணம் கடப்பா ஏஆர்கே ஸ்மால் லெட்டர் ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.